ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி இமேஜ்குள்ள ஹைட் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, டெக்னோகிராஃபினா என்ன அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் விண்டோஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் லினக்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எங்க யூஸ் ஆகும், இதுதான் பார்க்க போறோம். இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜஸ் யாருக்கும் தெரியாம ஹைட் பண்ணி அனுப்புற கான்செப்ட் தான் டெக்னோகிராஃபி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஹைட் பண்ணி அனுப்புற டெக்னிக் ஏன்ஷியன்ட் பீரியட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் இன்விசிபிள் லிங்க். இந்த மாதிரி நம்ம ஐஸ்க்கு விசிபிளா தெரியாத டெக்ஸ்ட்டை வச்சு சீக்ரெட் மெசேஜை ஹைட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை எப்படி ஹைட் பண்ணலாம், அதுவும் ஒரு சாதாரண பிக்கை வச்சுன்றத பார்க்க போறோம். நம்மளோட மெசேஜஸ் வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா போகுதுல, அதெல்லாம் சில என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ என்கிரிப்டடா போகுது. வேற டெக்னோகிராஃபில என்கிரிப்ஷன் கீ இது எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா ஒரு பிளைன் டெக்ஸ்ட் இருக்கு, அதை அப்படியே ஒரு இமேஜ்குள்ளேயோ இல்ல ஒரு ஆடியோக்குள்ளேயோ இல்ல ஒரு வீடியோக்குள்ளேயோ ஹைட் பண்ணி வைக்கலாம். இந்த டெக்னோகிராஃபி போத் அட்டாக்கர்ஸ் அண்ட் நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நமக்குனா எப்படி மெசேஜஸா சீக்ரெட் மெசேஜஸா ஹைட் பண்றது, ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். வேற ஹேக்கருக்கு எப்படி யூஸ் ஆகுன்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்னோகிராஃபி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். இதுல நான் இமேஜஸ்ல எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜஸ்லாம் பிக்சல்ஸால மேட் ஆகியிருக்கும். அதுல ஒரு பிக்சலுக்கும் ஒரு கலர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது நியூமரிக்கல் வேல்யூஸா ஸ்டோர் ஆகியிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட 3x1 இமேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படின்னா 3 பிக்சல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு பிக்சலுக்கும் ஒரு கலர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கலர் வந்து ஆர்ஜிபி. ஸோ ஆர்ஜிபினா ரெட், கிரீன், ப்ளூ. இந்த கலர் தான் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. ஒரு இமேஜோட ஃபார்மேட் பொறுத்து இந்த கலர் மாடல் மாறும். பேசிக்கா முக்கால்வாசி இந்த ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட் இமேஜஸ்லாம் ஆர்ஜிபி மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க ஒரு பிக்சலுக்கும் கலர்ஸ் பைனரி ஃபார்மேட்டா ரெப்ரசன்ட் ஆகி இருக்கும். இப்போ நம்ம ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணி அனுப்ப போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹாய்ன்ற டெக்ஸ்ட்டை பைனரி கோடா மாத்துவோம். அப்படி மாத்தினக்கு அப்புறம் 2 வேல்யூவும் கிடைக்கும். அதை கம்பைன் பண்ணி வச்சுப்போம். இப்போ எல்எஸ்பினா என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் பிட் ஆஃப் ஈச் கலர் தான் எல்எஸ்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெட் கலர் எடுத்துப்போம் அண்ட் தென் ஹெச்சோட பைனரி வேல்யூ எடுத்துப்போம். இந்த ரெட் கலர்ல இருக்கிற எல்எஸ்பி ஆன 1ம் அடுத்து நம்ம ஹெச்சோட 0 வேல்யூவை எல்எஸ்பியா வைக்க போறோம். அவ்வளவுதான். லைக் நம்ம ஹெச்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவான 0வை எங்க போய் மாத்த போறோம்னா ரெட் கலர்ல இருக்கிற லாஸ்ட் பிட்டா மாத்த போறோம். இப்படி ஒரு பிட்டை ஒரு கலரோட எல்எஸ்பி பிட்டா வைப்போம். இப்படி பண்றதுனால மைன்யூட் சேஞ்சஸ் தான் இமேஜஸ்ல நடக்கும். பட் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். பிக்சல் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படிதான் உங்களோட சீக்ரெட் மெசேஜை பிக்சலோட ரீப்ளேஸ் பண்ணி ஹைட் பண்றோம். சரி, இப்போ இதை எப்படி ப்ராக்டிக்கலா பண்ணலாம்னு பார்ப்போம். இது நம்ம போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ்ல பண்ணி பார்க்க போறோம். ரெண்டுத்துலயும் உங்களுக்கு தேவையானது ஒரு இமேஜ் ஃபைல் அண்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஃபர்ஸ்ட் விண்டோஸ்ல எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஒரு இமேஜ் ஃபைல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த 3 பிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நோட் பேட்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் டாப் சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. ஓகே, நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நேம் வந்து secret.txt சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு காப்பி /b அப்புறம் இமேஜோட பாத் இல்லாட்டி இமேஜோட நேம். ப்ளஸ் அண்ட் நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் போட்டு நீங்கள் அதை வந்து ஸோ அவுட்புட் இமேஜுக்கு அதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து காப்பி ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட் இமேஜ் அந்த .jpg நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்க்குறக்கு அந்த ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண அதே ஒரிஜினல் ஃபைல் மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே நம்ம சீக்ரெட்டாக வந்துட்டு ஸ்டோர் பண்ண அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போயிட்டு அந்த நமக்கு இது அவுட்புட்டாக அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ நோட் பேட் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது வழியாக நம்ம டெக்ஸ்ட் இமேஜை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கீழே போயிட்டு நோட் பேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்குறக்கு எல்லாமே ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே போனீங்கன்னா தான் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த ஃபைல் வந்து இருக்கும், அதோட கண்டென்ட் இருக்கும். ஸோ கீழே போகலாம். இந்த இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் டாப் சீக்ரெட்பா, யாருக்கும் தெரியாது, நம்ம என்ட்ரு பண்ண டெக்ஸ்ட் வெப் ஃபார்மேட் இருக்குது. ஸோ அப்படி தான் பண்ணுறது விண்டோஸில். ஸோ இப்போ வந்து நம்ம காலையில் நெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்ற பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜ் ஃபைலை காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம விண்டோஸில் பண்ண மாதிரி 2 இது நமக்கு தேவை, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்புறம் ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் டெக்ஸ்ட் எடிட்டர் போயிட்டு ஹலோ நைஸ் டு மீட் யூ, ஸோ அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் கூட போடலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ hack.txt சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் இமேஜ் ஃபைல் ரெடி. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டெக் ஹைடுன்னு. ஸோ அதுக்கு இது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கான்றது பார்த்துக்கோங்க. sudo apt get install ஸ்டெக் ஹைட். ஸோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ கமெண்ட் போடுவோம், ஸ்டெக் ஹைட் embed -cf. ஸோ cf வந்து கவர் ஃபைல். ஸோ கவர் ஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த ஃபைலை வச்சு நம்ம ஹைட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை தான் வந்துட்டு கவர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து இமேஜுக்குள்ளே தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கவர் ஃபைலின்றோட பாத் வந்து எது கொடுக்கணும்னா, நம்ம இமேஜோட பாத் கொடுக்கணும். ஸோ இமேஜோட பார்த்து கவர் ஃபைல் கொடுக்குறோம். அடுத்து -ef எம்பெடட் ஃபைல். ஸோ இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலோட பார்த்து தான் கொடுக்கணும், ஏன்னா அதைத்தான் போய் நம்ம வந்துட்டு ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பாஸ் ஃப்ரேஸ் கேட்கும். நான் வந்து ஹலோன்னு என்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், உங்களோட எம்பெட்ரிங் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உள்ளே வந்துட்டு அது அந்த இமேஜ்குள்ளே வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா இல்லையான்றத. ஸோ இது ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. இது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த இமேஜ் ஃபைல் அண்ட் இது வந்து நம்ம எம்பெட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இமேஜ் ஃபைல். ஸ்டெக் ஹைட் இன்ஃபோ. ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு போடுறோன்னா, இப்போ இந்த இமேஜ் ஃபைலுக்குள்ள இந்த இமேஜ் ஃபைலுக்குள்ளே ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எம்பெட் ஆகி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி இதை கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். எம்பெடட் ஃபைல் hack.txt compressed sன்னு வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமாம் அதுக்குள்ளே ஒரு ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி இந்த இமேஜ் ஃபைல் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னா, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ பாஸ் ஃப்ரேஸ் கேட்கும், அதை என்டர் பண்ணிங்கன்னா இந்த இருக்குது. இதை நம்ம வந்துட்டு கேட் கமெண்ட் போட்டு டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஹலோ நைஸ் டு மீட் யூ அப்படின்றத நம்ம என்டர் பண்ண அந்த சீக்ரெட் மெசேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட் ஃபைலை டெலிட் பண்ணியிருப்பேன். பட் இருந்தும் நமக்கு அந்த இமேஜ் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த மெசேஜ் வந்து கிடச்சிருக்கு. இப்படி தான் அவங்களோட சீக்ரெட்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். லெஜிட்டிமேட் யூசர்ஸ்க்கு அவங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை செக்யூராக சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கூகுளில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த ஷட்டர் ஸ்டாக் இமேஜ்னு ஒரு நிறைய வாட்டர் மார்க் பிரிண்டடாக வரும். அவங்க இமேஜஸை நம்மளை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாட்டர் மார்க் போடுறதுக்கும் ஸ்டெக்னோகிராஃபி யூஸ் ஆகும். அட்டாக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் ஹைட் பண்ணி அனுப்புகிறோம். இதுவே ஒரு ஹேக்கர் ஒரு மால்வேர் ஃபைலை ஒரு இமேஜ்குள்ளே ஹைட் பண்ணி அனுப்புனா என்ன ஆகும்? இந்த மாதிரி மால்வேர், வைரஸ், பேலோட் ஃபைல்ஸை இமேஜ் ஃபைல்ஸ்குள்ள ஹைட் பண்ணி அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான்.